ஒரு புராணத்தின்படி கைலாயத்தில் சிவபெருமானின் ஆனந்தவனத்தில் ஒரு காட்டுப் பன்றி இறந்துவிட்டது. அதன் குட்டி அனாதையாக இருப்பதை பார்த்து பார்வதி தேவி இரக்கம் கொண்டு அந்த குட்டியை எடுத்து வளர்த்தார். பார்வதி தேவியால் பாசத்துடன் வளர்க்கப்பட்ட அந்த குட்டி பன்றி வளர்ந்து அதன் கொம்புகள் முளைக்க ஆரம்பித்தன. அது மகிழ்ச்சியில் அங்கேயும் இங்கேயும் விளையாடிய போது பார்வதியின் வாழைக்கன்றுகள் நிறைந்த தோட்டம் உட்பட பலவற்றை அழித்துவிட்டது. சிவனின் கபார்வதி தன் தோட்டத்தை அழித்ததால் கோபமடைந்து குட்டி பன்றியை சபித்தார். அதைத் தொடர்ந்து சிவபெருமான் அந்த காட்டுப்பன்றியின் அழிக்கும் குணத்தைக் கண்டு அதை தண்டித்து பூமியிலிருந்து வெளிநாட்டுக்கு வெளி உலகிற்கு அனுப்பி வைத்தார் காவல் தெய்வம். இருப்பினும் பார்வதி தேவியின் அன்பினால் சிவபெருமான் அந்த காட்டு பன்றிக்கு ஆசீர்வாதமும் வழங்கினார். அதன்படி அது பூமியில் ஒரு தெய்வமாக பாதுகாவல் ஆவி பிறந்து உழவர்கள் வனங்கள் மற்றும் சத்தியத்தை பாதுகாக்கும் பணியை மேற்கொண்டது. அந்த காட்டுப்பன்றியே பின்னர் பஞ்சர்லி தெய்வமாக வணங்கப்படுகிறது. இவர் உண்மையின் பாதுகாவலர் மற்றும் விவசாய நிலங்களின் காவலர் ஆவார். வழிபாடு: பஞ்சர்லி தெய்வம் பூதகோலா என்ற பாரம்பரிய சடங்கு நடனத்தின் மூலம் வணங்கப்படுகிறது. இணை தெய்வம்: பல இடங்களில் நீதிக்கு அதிபதியான குலிகா தெய்வத்துடன் இணைத்து பஞ்சர்லி வணங்கப்படுகிறார். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.